இந்துக்கள் போய் ஒரு கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு உங்களால் இது அனுமதி கொடுக்க முடியல, இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுரும், பாதுகாப்பு இருக்காதுன்னு நீங்கள் சொல்றீங்கன்னா காவல்துறையை கையில் வச்சிருக்க முதல்வர் அவர்கள் பதவி விலகிட்டு வீட்டுக்கு போயிருங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூண்ல மகாதீபம் ஏற்றப்பட போகுது அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக இந்துக்களும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களும் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு அந்த மகா தீபத்தூண்ல தீபத்தை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி உச்சி பிள்ளையாருக்கு மேலே இருக்கிற அந்த தீபத்தை தான் ஏற்றிருக்காங்க. இதை திரும்ப ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த மனுதாரர் திரும்ப கோர்ட்டை நாடி இருக்காரு. ஏன் தீபத்தூண்ல எங்களை தீபம் ஏற்ற விடலை அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப வந்து நீதிபதி அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ தமிழக காவல்துறையால் வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலங்கிறனா நீங்கள் வந்து சிஐஎஸ்எஃப் வரட்டும், துணை ராணுவத்தோட துணையோட போய் ஒரு 10 பேர் போய் அந்த தீபத்தூணில் வந்து தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து இன்னைக்கு இந்துக்களை வந்து இந்த திராவிட மாடல் அரசு தள்ளி இருக்கு அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் கவனிச்சுக்கணும். இன்னைக்கு நம்மளோட கோவிலில் நாம போய் ஒரு தீபம் ஏற்றணும்னா அதுக்கு துணை ராணுவம் வரணுமா? நமக்கு கோர்ட்டில் போய் நம்ம தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறமும் எதற்காக இந்து சமய அறநிலையத்துறை வந்து நீங்கள் அங்கே வந்து தீபம் ஏற்றலை, கோர்ட் உத்தரவு கூட நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? அப்போ என்ன மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி நீங்கள் நடத்திருக்கீங்க? ஏங்க இங்கேருந்து இந்த எத்தனையோ இந்த பாபர் ஆட்சி காலத்தில், அக்பர் ஆட்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கான ஒரு கொடுமை இருக்குமான்றது தெரியல. அப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து இன்னைக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. இந்து சமய அறநிலையத்துறை நாங்கள் இந்துக்கள் போய் உண்டியல்ல போடுற காசை வச்சு நடத்துகிற இந்து சமய அறநிலையத்துறை, நீங்கள் எங்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவீங்க, எங்களோட இந்து கோயில்களுக்கு எதிராக செயல்படுவீங்களா? எங்களோட திருப்பரங்குன்ற மலை, எங்களோட முருகன் மலை மேலே போய் நாங்கள் விளக்கேற்றணும்னா உங்ககிட்ட என்னத்துக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கணும்? நீங்கள் நாளைக்கு என்ன நிலைமை கொண்டு வந்துருவீங்க? நாங்கள் இனிமேல் ஒரு கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும்னா கூட உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து விளக்கேற்றணுன்ற நிலைமையை உண்டாக்கிடுவீங்களா? என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சி நடக்குது? ஒரு இந்துக்கள் போய் எங்களோட கோவிலில் போய் மலையில் விளக்கேற்றுறதுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கையாளாகாத ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு வெக்கி தலைகுனியனும். பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு போயிருங்க. இந்துக்கள் போய் ஒரு கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு உங்களால் இது அனுமதி கொடுக்க முடியல, இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுரும், பாதுகாப்பு இருக்காதுன்னு நீங்கள் சொல்றீங்கன்னா காவல்துறையை கையில் வச்சிருக்க முதல்வர் அவர்கள் பதவி விலகிட்டு வீட்டுக்கு போயிருங்க.